தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆதியாகமம் 49:10. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. இஸ்ரவேல் சரித்திரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 2 பகுதி மிக முக்கியம். ஒன்று ஆவிக்குரிய ஆளுகை, இன்னொன்று ராஜாக்களின் ஆளுகை. ஆவிக்குரிய ஆளுகை ஆண்டவரே தமது ஆசாரியர்கள் மூலம், நியாயாதிபதிகள் மூலம் தேசத்தை ஆளுகை செய்த ஒரு பகுதி. இன்னொரு பகுதி ராஜாக்கள் மூலமாக ஆளுகை செய்தது. இந்த 2 பகுதி இஸ்ரவேல் சரித்திரத்தில் மிக முக்கியமானது. இதைத்தான் யாக்கோபு சொல்றாரு பாருங்க, யூதாவிலிருந்து ராஜவம்சம் தோன்றும். அதன்படி சாமுவேல் காலத்தில் இஸ்ரவேல் ஜனம் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்க ஆண்டவர் பென்யமீன் கோத்திரத்திலிருந்து சவுலை முதல் ராஜாவாக கொடுத்தார். ஆனால் இந்த சவுல் ராஜா கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவனாயிருந்தான், மனம் திரும்பாதவனாயிருந்தான், முரட்டாட்டம் பண்ணுகிறவனா, இருதய கடினம் உள்ளவனா இருந்ததுனால ஆண்டவர் இந்த சவுல் ராஜாவை தள்ளி சாமுவேல் மூலமாக இளம் தாவீதை யூதா கோத்திலிருந்து தெரிந்து கொண்டு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இதை குறித்து நீங்கள் 1 சாமுவேல் 16 முதல் 3 பார்க்கிறோம். பாருங்க, பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்த சவுலை தள்ளி யூதா கோத்திரத்தை சேர்ந்த இளம் தாவீதை தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணினார் என்பது ஆக ஆண்டவரின் திட்டம். அது இப்படி ராஜாக்கள் தோன்றுவார்கள். ஆக ராஜாதிபத்தியம் யூதாவுக்குரியது என்பது தேவ திட்டம். அதைத்தான் முன்னமே அறிந்து பக்தன் யாக்கோபு சொன்னது, யூதாவிலிருந்து ராஜவம்சம் தோன்றும். மறுமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது வாழ்க்கையில எதுவும் எதேச்சாக நடக்கிறது கிடையாது. அது உயர்வோ தாழ்வோ எதுவா இருக்கட்டுங்க, எதேச்சா நடக்கிறது இல்லை. ஒருவேளை அது விபத்துல நடக்கலாம், வியாதியில வரலாம், எப்படி நடக்கலாம். ஆனால் அதுவும் எதேச்சா வர்றது கிடையாது. தேவ திட்டப்படி அவர் காலத்தில் நடக்கும் பாருங்க. இதன் பின்னணியில தேவ கரம் இருக்கிறது, தேவ திட்டம் இருக்கிறது. இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து கலங்காதீங்க. இது நடக்காததுனால, மாறா இருக்கிறதுனால நீங்கள் கைவிடப்பட்டதாகவோ, யாரினுடைய சூழ்நிலை புரிந்து கொள்ளவில்லை, ஆண்டவர் கவனிக்கிறாரோ இல்லை என்றெல்லாம் நீங்க அவிசுவாசப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக பேசுகிறார். உங்களை குறித்த, உங்கள் பிள்ளைகளை குறித்த, உங்கள் வீட்டை குறித்த திட்டங்கள் ஏற்ற காலத்தில் நடக்கும். எல்லாம் தேவனால் தீர்மானிக்கப்பட்டபடியே நடக்கும். பயப்படாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.